வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜிஎஸ்டிபி வளர்ச்சி விகிதத்தில் பெருமாநிலங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு சாதனை படைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். 2031ஆம் ஆண்டு திராவிட மாடல் 2.0 நிறைவுறும் போது தமிழ்நாடு முதலிடத்தில் இல்லாத துறையே இல்லை என்ற நிலையை உருவாக்கி காட்டுவேன் என்றும் உறுதி. திருவண்ணாமலையில் நாளை நடைபெறும் திமுக இளைஞரணி மண்டல கூட்டம். திமுக இளைஞரணியை வரவேற்று முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் வீடியோ வெளியீடு. உங்களை முறையா அழைக்கணும் தான் இந்த வீடியோவில் பேசுறேன். நம்ம எல்லாரையும் உடன்பிறப்புகள் அழைக்க என்ன காரணம் தெரியுமா? எல்லா குடும்பத்திலையும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு இருப்பாங்க. அதே போல நம்ம கழகத்திலையும் எல்லாரும் அதே பாச உணர்வோட பழகணும்னு தான் உடன்பிறப்பேன்னு உறவு கொண்டாடுகிறோம். இளைஞர்களா பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திராவிடம் எனும் மக்களுக்கான மாபெரும் ஐடியாலஜியை நீங்கள் பேச போறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் மக்கள் இயக்கத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக, தமிழோட உயர்வுக்காக போராடுகிற மாபெரும் வரலாற்று கடமை வந்திருக்கு. மதுரையில் அதிமுக சார்பில் வரும் 17ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று இபிஎஸ் அறிவிப்பு. 200 கோடி ரூபாய் வரி முறைகேடு தொடர்பாக முறையான விசாரணை நடத்தவில்லை என்று குற்றச்சாட்டு. பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி முதல் வாரத்தில் தமிழகம் வரவுள்ளதாக தகவல். நயினார் நாகேந்திரன் மேற்கொண்டு வரும் தேர்தல் சுற்றுப்பயணத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்க திட்டம். ஜனவரி முதல் வாரத்தில் தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கவும் திட்டம். அனைத்து தலைவர்களையும் ஒரே மேடையில் ஏற்றவும் பாஜக முடிவு. பரபரப்பான சூழ்நிலையில் டெல்லி புறப்பட்டுச் சென்றார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை இணைப்பது குறித்து அமித்ஷாவிடம் ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாக தகவல். ஓபிஎஸ் தலைமையில் டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெற இருந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் ஆலோசனை கூட்டம் ஒத்திவைப்பு. மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக ஓபிஎஸ் தரப்பில் தகவல். மக்களுக்காக எந்த போராட்டமும் செய்யாதவர்கள்தான் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராடுகிறார்கள். அயோத்தியில் ராமரை வைத்து செய்த அரசியல் எடுபடவில்லை. திடீரென்று முருகன் மீது பாசம் ஏன் என்று சீமான் கேள்வி. முருகன் வந்துட்டு அயோத்தியில் ராமரை வச்சு அரசியல் செஞ்சு பார்த்தேன், அது எடுபடலை. ஏன்னா கோயிலை கட்டினவுடனே பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு. அதானே சத்தியம். இப்போ யாரும் அது மாதிரி ஜெய் ஸ்ரீராம் பேசுறதில்ல, ஏன் சொல்றதில்லை? ஏன்னா எந்த அயோத்தியில் ராமர் பிரச்சனை இந்த கோயிலை வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில் உங்களை தோக்கடிச்சிட்டான். செத்து போச்சு உங்கள் அரசியல். அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்துக்கு போனீங்க, ஒரிசாவுக்கு ஐயப்பனை போய் எடுத்தீங்க, அது அங்கே வேலை நடக்கலை. இப்போ என் முருகனை தொட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாரதியை பற்றி பேசினால் எந்த கூட்டத்திலும் கலந்து கொள்வேன். நாளைக்கு திமுக கூட்டம் போட்டால் கூட நான் போய் பேசுவேன். சென்னையில் நடைபெற்ற RSS நிகழ்வில் கலந்து கொண்டது விமர்சனத்திற்கு உள்ளானது குறித்து சீமான் விளக்கம். RSSம் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்னது நானா அவங்கள? அது RSS இயக்கம். அதெல்லாம் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு. பாரதியை பேசுனாங்க. பாரதியை நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல, பாரதினா தமிழ் இருக்கு, தமிழ்ங்கிறது என் தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன், அவ்வளோதானே. நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பற்றி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுகிறேன். கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்தை அடித்து நொறுக்கிய மெஸ்ஸி ரசிகர்கள்.
மெஸ்ஸியை காண முடியாத ஆத்திரத்தில் டென்ட் மற்றும் இருக்கைகளை அடித்து நொறுக்கி ஆவேசம். மெஸ்ஸியை பார்க்க முடியாத ஆத்திரத்தில் காலணி, குடிநீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை தூக்கி வீசிய ரசிகர்கள். அடாவடியில் இறங்கிய மெஸ்ஸி ரசிகர்கள் மீது போலீசார் தடியடி. கால்பந்து போட்டியின் ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸியின் சிலை திறப்பு. கொல்கத்தாவின் சால்ட் லேக் மைதானத்தில் உள்ள 70 அடி உயர சிலையை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த மெஸ்ஸி. மெஸ்ஸி ரசிகர்களிடம் மன்னிப்பு கோரினார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. நிர்வாக குளறுபடி காரணமாக அசம்பாவிதம் நடந்துவிட்டதாக மம்தா பானர்ஜி விளக்கம். கொல்கத்தா மைதானத்தில் ஏற்பட்ட கலவரம் பற்றி விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஆஷிம் குமார் ரே தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்படும். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. கொல்கத்தா மைதானத்தில் மெஸ்ஸி பங்கேற்ற விழாவை ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சட்டரு தத்தா கைது. மெஸ்ஸியை சரியாக காண முடியாத ஆத்திரத்தில் ரசிகர்கள் இருக்கைகளை பிடுங்கி மைதானத்தில் தூக்கி வீசி ரகளையில் ஈடுபட்டதை அடுத்து காவல்துறை நடவடிக்கை. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பாக உண்ணாவிரதம். உள்ளூரைச் சேர்ந்த மக்களின் போராட்டத்திற்கு வியாபாரிகள் மற்றும் ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் ஆதரவு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் போராட்டம் நடத்துவது அவரவர் உரிமை என்று அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். உண்ணாவிரத போராட்டத்திற்கு அரசு சார்பில் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் பேட்டி. அவரவர்கள் உரிமை, அந்த உரிமையை இந்த ஆட்சி மறுப்பதில்லை என்பதற்கு அந்த உண்ணாவிரத அனுமதி ஒரு எடுத்துக்காட்டு. தேமுதிகவுக்கு மாநில கட்சிகளும் மத்திய கட்சிகளும் தோழமை கட்சிகள்தான். அனைவரும் தோழமையோடும் நட்போடும் உள்ளனர். கூட்டணி குறித்தும் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்தும் ஜனவரி 9ஆம் தேதி மாநாட்டில் நல்ல முடிவுக்கு வரும் என்று பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. மத்திய அரசில் எல்லாருமே தோழமை கட்சிகள். ஆனா நீங்க சொல்ற அந்த கூட்டணி என்ற அந்த தருணம் இன்னும் தேமுதிகவுக்கு நாங்கள் டைம் எடுத்திருக்கோம். அது மாநாடுக்குள்ள நிச்சயம் நல்ல ஒரு முடிவு வரும். அதனால தான் நான் சொல்றேன், அந்த டைம்ல உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக 3 காவல் ஆய்வாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. கரூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோரிடம் விசாரித்து வருவதாக தகவல். ராமநாதபுரத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் விழாவில் பங்கேற்ற பெண்கள் ஆத்திரம். காலை முதலே காக்க வைத்து சாப்பாடு கூட வழங்கவில்லை என்றும் விரக்தி. கலெக்டர் சார், அவர் எம்எல்ஏ எல்லாரும் எம்பி எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறம் எடுத்து கொடுக்க வேண்டியதானே. நான் வந்து ஒரு 1:30க்கு வந்துட்டேங்க. சாப்பாடு கூட கொடுத்தாங்களா? சாப்பாடு, டீ, பிஸ்கட் கொடுத்தா, தண்ணி கொடுத்தாங்க, அவ்வளோதான். மணி 6 மணி ஆச்சு. ஐயோ, இந்த எங்கள் வீட்டை திட்டிகிட்டே இருக்கா, எந்நேரம் போனேன். புதுக்கோட்டை மாவட்டம் பிசானத்தூரில் அமையவுள்ள தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிராக 50 நாட்களாக போராட்டம். போராட்ட குழுவினர் மற்றும் கிராம மக்கள் 30 பேரை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று போலீசார் கைது.
திருப்பத்தூரில் நடந்த வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளரை ஒருமையில் தீட்டிய ஜோலார்பேட்டை எம்எல்ஏ. கண்ணு தெரியாத குருடன் வந்துட்டான் என்று பேசியதால் பொதுமக்கள் முகம் சுழிப்பு. இருப்பார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி. நம்ம மாவட்டத்தில் எவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்க, விடுபட்டவங்க திருப்பி அப்ளை பண்ணணும், அது சொல்லுங்க. விடுபட்டவங்க திருப்பி அப்ளை பண்ணணும், அது சொல்லுங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணாங்க. விடுபட்டவங்க ஆர்டிஓ லெவலில் இருக்கு, வெப்சைட்டில் ஆன்லைனில் போடணும். தகுதியுடையவர்கள் யாராவது விடுபட்டிருந்தா உறுதுணையாக இருப்பார்கள். சென்னை ஆதம்பாக்கத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டை உடைத்து கைது செய்த போலீசார். சினிமா தயாரிப்பாளரை மிரட்டிய வழக்கில் காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. கையாளாத திமுக அரசு. விளைவிங்க சார் இங்கே இருங்க. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சென்ட் ஜோசப் சட்டக்கல்லூரியில் LLB முதலாம் ஆண்டு மாணவி பாரதி உயிரை மாய்த்துக் கொண்ட சோகம். நீதி கேட்டு மாணவியின் குடும்பத்தினர் மற்றும் மாணவர்கள் கல்லூரி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம். ஓசூரில் பயன்பாட்டில் இல்லாத அரசு பள்ளி கட்டடத்தை இடிக்கும் போது ஏற்பட்ட விபத்து. ஒப்பந்த பணியாளர் மீது சுவர் இடிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. ஆயிரத்து 1997 ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது முறையாக மீண்டும் அம்மன் கண் திறந்து பார்த்ததாக கூறி பக்தர்கள் பரவசம். கோவை ஸ்ரீ மாகாளியம்மன் கோவிலில் திரண்ட பக்தர்கள் வரிசையில் நின்று மனமுருகி தரிசனம். செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணையில் விரிசல் ஏற்பட்டு நீர் வெளியேறி வருவதால் விவசாயிகள் வேதனை. 38 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அணையில் போர்க்கால அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ள அரசுக்கு மக்கள் கோரிக்கை. கேரள மாநிலத்தின் உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை. ஆளும் இடதுசாரி கூட்டணிகளுக்கு பின்னடைவு. திருவனந்தபுரம் மாநகராட்சி தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி முகம். தொண்டர்கள் கொண்டாட்டம். திருவனந்தபுரத்தில் NDA கூட்டணி வெற்றி பெற்றது கேரள அரசியலில் திருப்புமுனையாக அமையும். திருவனந்தபுரம் மாநகராட்சியில் வெற்றி பெற்றதை அடுத்து பிரதமர் மோடி எக்ஸ் பதிவு. திருவனந்தபுரத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் பாடுபடுவோம் என்று பிரதமர் மோடி கருத்து. பாஜகவால் மட்டுமே கேரளாவிற்கு வளர்ச்சியை கொடுக்க முடியும் என்று அம்மாநில மக்கள் நம்புவதாகவும் பதிவு. நூற்று 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கையும் நொறுக்கும் பினாகா ராக்கெட்டுகளை படைகளுக்கு வழங்க இந்திய ராணுவம் முடிவு. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவான ராக்கெட்டுகளை 2500 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க நடவடிக்கை. எந்த அச்சுறுத்தலும் தம்மை அடிபணிய வைக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் திட்டவட்டம். வழக்கு விசாரணையில் தெரிவிக்கப்படும் கருத்துகளுக்காக குற்றம் சாட்டுவது அதிகரிப்பதாகவும் கருத்து. சுயமாக சம்பாதிக்கும் பெண்ணுக்கு விவாகரத்து பெற்ற கணவர் ஜீவனாம்சம் வழங்க தேவையில்லை. ஜீவனாம்சம் கேட்டு பெண் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டா எக்ஸ்பிரஸ் சாலையில் பனிமூட்டத்தால் கோர விபத்து. 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டதில் பலர் படுகாயம். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி குலேந்திர சர்மா கைது. முக்கிய ரகசிய ஆவணங்களை சமூக வலைதளங்கள் வாயிலாக பாகிஸ்தானுக்கு பகிர்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல்.
கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் அருகே படையப்பா ரீரிலீஸ் செய்யப்பட்ட திரையரங்கில் ரசிகர்கள் ரகளை. ஆடியோ தெளிவாக இல்லை என்று குற்றம் சாட்டி தியேட்டர் ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்ததால் பாதியில் நிறுத்தப்பட்ட படையப்பா. பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த ரசிகர்களுக்கு, திரையுலக பிரபலங்களுக்கு ரஜினிகாந்த் நன்றி. பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் EPS, கமல் உள்ளிட்டோருக்கு நன்றி. படையப்பா ரீரிலீஸ் ஆன நிலையில் ரஜினிகாந்தின் லுக்கில் தோனி புகைப்படத்தை வெளியிட்ட CSK அணி. 6 படையப்பன் போல இவர் 7 படையப்பன் என எக்ஸ் தளத்தில் பதிவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 6000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 6 ரூபாய் குறைந்து 210 ரூபாய்க்கு விற்பனை.